So, hi friends, welcome to Pebbles channel. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஸ்டேஷன் வியூ ரோட்ல தான். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இந்த கோடம்பாக்கத்துல இந்த பிரியாணி வந்து 7 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன பிரியாணி தானே கேக்குறீங்க? எஸ், அரேபியன் கபாப் சென்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரியாணி செம டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த அரேபியன் கபாப் சென்டர்ல தான் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். அதே நேரத்தில் நைட்ல வந்து ஷவர்மா அண்ட் கிரில் சிக்கன் கபாப் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். Let's start the video. வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்க. $110 பிரியாணி இதுதான். ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெறும் பிரியாணியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பொதுவாகவே பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்த கலவை தான் வந்து சூப்பரான ஒரு பிரியாணி. எண்ணெய் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரைஸ் வந்து கம்மியாக வெந்திருக்கக்கூடாது, அதே நேரத்தில் குழன்னு இருக்கக்கூடாது. இது அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணிங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 65 பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் 110க்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு கூடவே ஒரு 90 rupees 65 வாங்கினீங்கன்னா சூப்பரான 65 பிரியாணி கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும், மசாலா வந்து ரொம்பவே கம்மியாக வைப்பாங்க. அப்புறம் நம்ம பிரிஞ்சால் அண்ட் அப்புறம் ஆனியன் ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா கூட சூப்பராக அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு நல்ல லஞ்சு, ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்ணுன்னா இந்த அரேபியன் கபாப் சென்டர் வரலாம். அதுலேயே நல்லா ருசியாக ஒரு பண்டிகை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பக்கெட் பிரியாணியும் வாங்கலாம், அதே நேரத்தில் 65 வாங்கிக்கலாம். இப்போ இந்த அரேபியன் கபாப் சென்டரோட சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அப்படியே தொடும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக வருதுங்க. எந்த அளவுக்கு அந்த சிக்கன் வெந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குங்க. வாவ், நீங்கள் தொட பார்த்தீங்கன்னா அதுவே உறிஞ்சி வருது. மீட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெந்திருக்கு. சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் அரேபியன் கபாப் சென்டர் வரும்போது பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை இருக்கும்போது ஷவர்மா கிரில் எல்லாம் எப்படி இருக்குன்றத வெயிட் அண்ட் வாட்ச். இந்த அரேபியன் கபாப் சென்டரில் 2 ஃபுட்டி சாப்பிட்ருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆக்சுவலி ரெகுலராக இங்கே சாப்பிட்றவங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எந்த பிரியாணி? சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். ஏன்னா யூஸ்வலாக மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறத விட இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் குவான்டிட்டியும் நல்லா கொடுப்பாங்க. டேஸ்ட்டு தான் முக்கியம். அது டேஸ்ட் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா எல்லாமே இருக்கும். மட்டனும் நல்லாயிருக்கும், சிக்கனும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஓகே, வேறு ஏதாவது இந்த இதில் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது 65 நல்லாயிருக்கும். 65 ஓகே, ஓகே வியூவர்ஸ், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் நான் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்றதுக்காக ஒரு 5 பேருக்கு உண்டான பக்கெட் பிரியாணியும் வாங்கியிருக்கேன். இந்த பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்றதை நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, ஈவினிங்கில் உங்களுக்கு ஷவர்மாவும் கிரில் சிக்கனும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவை இங்கே நான் பாஸ் பண்ணுறேங்க.
ஓகே வியூவர்ஸ், மத்தியானம் பாஸ் பண்ண வீடியோவை இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். மத்தியானம் இந்த அரேபியன் கபாப் சென்டரில் ஒன்லி பிரியாணியும் சிக்கன் 65 மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30லேருந்து 10:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா அண்ட் கிரில் சிக்கன். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி மிர்ச் கபாப், சிக்கன் டிக்கா, மலாய் டிக்கா, ஹரியாலி சிக்கன் டிக்கா, இது பார்த்தீங்கன்னா ரேஷ்மி கபாப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறையவே இங்கே சிக்கன் வெரைட்டிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஷவர்மாவில் பார்ப்போம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அதுக்கு உண்டான மயோனிஸ் பார்த்தீங்கன்னா செமையாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குப்பூஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களுக்கு பல்லில் இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குப்பூஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஒரு ஷவர்மா பெருசாக இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம ஒரு 3 கடி கடிக்கும் போது கூட அதுக்குள்ளே இருக்கிற நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ஆகட்டும், அந்த மயோனிஸ் ஆகட்டும் கரெக்டாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக அந்த கடைக்கு கஸ்டமர் தேடி வருவாங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது இந்த ஷவர்மாவோட ரேட் சொல்ல மாட்டேன். இந்த ஷவர்மாவோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 rupees தான். சூப்பராக இருக்குது, ஒர்த்தபிள். அடுத்து நம்ம கிரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கிரில் அண்ட் வித் மயோனிஸ், மாயோ என்னாச்சோ. பொதுவாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் மயோனிஸ் தான் கொடுப்பாங்க. க்ரீன் சட்னி சில இடங்களில் கிடைக்கிறது இல்லை, அதிகபட்சம் கொடுப்பாங்க, பட் ஆனால் சில இடங்களில் கிடைக்கிறது இல்லை. ரெண்டுத்தையுமே டிப் பண்ணியாச்சு. ஒரு ஆயில் கலந்த சூப்பரான க்ரீன் சட்னி வித் மயோனிஸோட சூப்பரான ஒரு கிரில் சிக்கன். ஓகே வியூவர்ஸ், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கபாப், சிக்கன் டிக்கா இருக்குன்றத ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷீக் கபாப். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது சிக்கன் டிக்கா. இதுதான் வந்து உங்களுக்கு ரேஷ்மி கபாப். அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹரியாலி கபாப். இந்த மாதிரி இங்கே சிக்கன் வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஈவினிங் 6:30லேருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் பொறுமையாக நம்மளுக்கு நின்றுட்டு வீடியோ எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த கோடம்பாக்கம் வரும்பொழுது மறக்காமல் இந்த அரேபியன் கபாப் சென்டர் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் ஒரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, உங்கள் இந்த அரேபியன் கபாப் சென்டரில் நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? Day 1 சாப்பிட்றோம். Day 1 சாப்பிட்றீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அரேபியன் கபாப்? எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? அந்த ஈவினிங் டைமில் வர கிரில்லு பிரியாணி சாப்பிடுவோம், அப்புறம் கிரில்லு, ரேஷ்மி கபாபு, ரோலு எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே. மற்றபடி இப்போது ஃபுட்டீஸ்லாம் வந்து இந்த கோடம்பாக்கத்தில் அரேபியன் கபாப் சென்டர் சாப்பிட்ணுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இதே அரேபியன் கபாப் சென்டரில் இன்னொரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் இந்த அரேபியன் கபாப் சென்டரில் எவ்வளவு நாளாக சாப்பிட்றீங்க? இதில் ஒரு 5-6 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். வீக்லி 2 வைஸ் வாங்கிடுவேன். ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு இங்கே உள்ள பிரியாணி தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. மற்ற எந்த பிரியாணி கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இங்கே வாங்கினா நல்லா சாப்பிடுவாங்க. இது பர்டிகுலராக வந்து பகல் டைமில் தான் பிரியாணி. இந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லு, ஷவர்மா அண்ட் எக்ஸட்ரா நிறைய கபாப்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக எதாவது பிடிச்சது இருக்குது? இங்கே உள்ள எனக்கு பிடிச்சது சொல்கிறேன். எங்கள் கிரில் நல்லாயிருக்கும். கிரில் ஒரு நல்ல ஸ்பெஷலாக தரமாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி சான்ஸே இல்லை, காம்படிஷன்.
டஃப் இவங்களுக்கு கொடுக்குறது. சூப்பர் சார், தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த கோடம்பாக்கம் அரேபியன் கபாப் சென்டரில் சாப்பிட்ட ஒரு புடி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து இங்கே சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் ஷவர்மா இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு பிடிச்சது. அதுவும் இல்லாமல் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுனா இது ரெண்டு தான் வாங்கி சாப்பிடுவோம். கிரில்லு கூட அப்பப்போ தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வந்து பிரியாணியும் ஷவர்மா அது எங்களுடைய யூஸ்வல் இதுவாகிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு கபாப்பில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கபாப்பில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் என் தம்பி ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த அரேபியன் கபாப் சென்டரோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர்கிட்டே இந்த கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் பாய், இந்த அரேபியன் கபாப் சென்டர் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது? 2013 இருக்குது. உங்கள் கடையில் பகலில் என்ன கிடைக்குது, ராத்திரியில் என்ன? பகலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. We open at 11 o'clock. Up to 3:30 it's available. ஓகே. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரம்பம். ஓகே. அப் டு 10:30. 10:30 வரைக்கும். ஆமாம். ஓகே. என்னென்ன இருக்குன்னா ஷவர்மா இருக்கும், கிரில் இருக்கும், தந்தூரி இருக்கும், கபாப்ஸ் இருக்கும், டிக்கா இருக்கும், ஆப்கானி சிக்கன் இருக்கும், அதுக்கப்புறம் கிரேவி இருக்கும், நான் இருக்கும், எல்லாமே இருக்குது. மட்டன் பிரியாணி உண்டு, சிக்கன் பிரியாணி உண்டு ஈவினிங்கில். ஓகே ஓகே பாய். ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளோ பேர் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம பண்ணுற பிஹேவியர் எப்படி அவங்க ஃபேமிலி மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்களையும் கண்டிப்பாக வராங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க, போகிறாங்க. சூப்பர் பாய், அதை என்னாலே பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று என்னன்னா, we have introduced party pack and family pack buckets லாஸ்ட் வீக்லேருந்து. பார்ட்டி பேக்ன்றது ஒரு 10-11 பேர் சாப்பிடலாம், ஃபேமிலி பேக்ன்றது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து அந்த பார்ட்டி பேக், ஃபேமிலி பேக் வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த அரேபியன் கபாப் சென்டரில் மதியானம் நான் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து நம்ம ஷவர்மாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கிரில் சிக்கனும் சூப்பராகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இங்கே ஃபேமிலி பேக் பக்கெட் பிரியாணி அவைலபிளாக தான் இருக்குது. நான் வாங்கின பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 பேர் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் 7 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருந்தோம். நீங்களும் இந்த கோடம்பாக்கம் ஸ்டேஷன் பி ரோட்டில் வரும்பொழுது இந்த அரேபியன் கபாப் சென்டரில் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரேபியன் கபாப் சென்டரில் நீங்கள் பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.